அழகியம்மா ஆனந்தமே விளையாடும் பார்வதியே ஆனந்தமே மாயா தோரிபியம்மா ஆனந்தமே மகுமாரி ரேணுகையே ஆனந்தமே பட்டவுடன் ஆனந்தமே கொண்டு வா பலி பத்தருப்பா ஆனந்தமே மன்னானா விண்ணானா ஆனந்தமே மாணிக்க நகனானா ஆனந்தமே கடிக்க வகை அறியா ஆனந்தமே யாரடாது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை வாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? தேவியின் மரியாதையா தூக்குற குடிடா. முடியாது. நீங்களெல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா, கண்ணா உஞ்சிரும். மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் மரியாதை பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பலியை நடத்திட்டீடா. அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பலி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும். இதோ நான் இருக்கிறேன், என்னை பலி கொடு. என் ரத்தத்திலே நீந்தி கழிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பலி வாங்குறது? இன்னும் கொஞ்ச நாள்ல அம்பாளே உன்னை பலி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிடுச்சேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பலி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு விடுறோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னதில்லை. இன்னைக்கு ஒரு நாள பூஜை நின்னு போச்சு. மரியாதையா போயிடு. பதிலுக்கு பதில் உன்னை பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம், நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய் வேண்டாண்டா, உயிரில் ஆசை இருந்தா அந்த மாதிரிலாம் செய்யாத. இங்க தங்காத. ராத்திரி பூரா நீ அம்மா சுத்துவா. ஓ, நகர்வலம் வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும், நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ எக்கடாவது கட்டுப்போ. உன் சம்சாரத்தையும் குழந்தையுமாவது அனுப்பு. ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம்.